வணக்கம். செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2025 நவம்பர் 7 வெள்ளிக்கிழமை அதிகாலை நிலவர ஆய்வறிக்கை. இந்த வானிலை அறிக்கை மீது முழு நம்பிக்கை கொண்டவர்கள் மட்டும் பார்த்தால் போதும். நம்பிக்கை இல்லாதவர்கள் பார்க்க அவசியமில்லை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கை இருக்கிறது என்பதை பணிவோடு தெரிவித்துக் கொள்கிறேன். வானிலை அறிக்கைக்குள் செல்வோம். தமிழ்நாட்டிலே நேற்றைக்கு கர்நாடக எல்லையோர மாவட்டங்களும் ஆந்திர எல்லையோர மாவட்டங்களும் வடவுள் மாவட்டங்களும் மிக கனமழை பிடிப்பு பொழிந்திருக்கிறது. குறிப்பாக கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டம் தொடங்கி திருவள்ளூர் மாவட்டம் வரைக்கும் கர்நாடக ஆந்திர எல்லையோர மாவட்டங்களில் நல்ல மழை பொழிந்திருக்கிறது. அதில் ஆந்திர எல்லையோரம் நம்பர் 1 இடத்தை பிடித்திருக்கிறது. காஞ்சிபுரம் மாவட்டம் மிக கனமழை பொழிவை பெற்றிருக்கிறது. காஞ்சிபுரம் மாவட்டம் பரந்தூர் 142 மில்லிமீட்டர், தண்டலம் 176 மில்லிமீட்டர் மழை பொழிவு. மேலும் அந்த மாவட்டத்தில் 10 சென்டிமீட்டருக்கு மேல் இன்னும் சில இடங்களில் மழை பொழிந்திருக்கிறது. பல இடங்களிலே சற்று கனமழை முதல் கனமழை வரை பொழிந்திருக்கிறது. டெல்டா மாவட்டங்களில் தற்பொழுது கடலோர பகுதிகளில் மழை பொழிவு தொடர்கிற காரணத்தினாலே வானம் மேகம் சூழ்ந்து காணப்படுகிறது. டெல்டாவிலே இந்த பதிவு செய்து கொண்டிருக்கூடிய அதிகாலை நேரத்தில் நாகப்பட்டினம் மாவட்ட கடலோரத்தில் மழை, கடலில் நல்ல மழை. இந்த வானிலை அமைப்பிற்கு காரணம் ஆந்திர பிரதேச கடலோரத்தில் நீடித்துக் கொண்டிருக்கூடிய வளிமண்டல சுழற்சி மற்றும் மியான்மர் கரையோரம் சென்று வங்கக்கடலிலே வங்கதேசம் சென்று பிறகு மேற்கு வங்கம் சென்று செயலிழந்து திரும்பக்கூடிய காற்றழுத்த தாழ்வு நிலை, அதாவது கடலோட இணைந்த காற்று சுழற்சி மத்திய வங்கக்கடல் பகுதியை நோக்கி வருகிற காரணத்தினாலே தென்சீன கடற்பகுதியிலிருந்து வியட்நாம், கம்போடியா, தாய்லாந்து வழியாக கடந்து வந்து கொண்டிருக்கூடிய நிகழ்வை நோக்கி இமயமலை காற்று வட இந்திய நிலப்பகுதியில் வழியாக வங்கக்கடல் இறங்கும் வழித்தடத்தில் தமிழ்நாடு வழித்தடத்தை பயன்படுத்தி பயணிக்கிற காரணத்தினாலே மேற்கு காற்றும் வடக்கு காற்றும் இணைந்து